அனைவருக்கும் வணக்கம். ஷைனி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1 இயர் ஆகுது. அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் நன்றி சொல்லலான்னு தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். 1 இயரில் கிட்டத்தட்ட 2K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. இந்த வளர்ச்சி உங்களால் தான். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் நம்ம சேனல் ரெசிபீஸில் மைதா, சுகர், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. பட் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த ரெசிபீஸ் நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் அது கட்டாயம் ஹெல்த்தியாக இருக்காது. அதனால் நான் நம்ம சேனலில் போடுற ரெசிபீஸில் மைதா, சுகர் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. இதை நான் என் பையனுக்காக தான் சமைக்க ஆரம்பித்தேன். அவன் சின்ன பையனாக இருக்கும்போதே நான் அவனுக்கு மைதா, சுகர் அந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ணுறதில்ல. நாட்டு சர்க்கரை, கோதுமை, சிறுதானியங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி தான் குக் பண்ணுவேன். அப்படி குக் பண்ணுறது தான் எனக்கு யூடியூப் சேனல் தொடங்குறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நம்ம டெய்லி ரொட்டீனில் நம்ம சுகர் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஆனால் நம்ம டீக்கு சுகருக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு அந்த மாதிரி பயன்படுத்திகிட்டே வரும்போது நம்மளும் அந்த சுகரை எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நம்மளால் வர முடியும். பழகிறதுல தான் நம்மளோட அந்த டேஸ்ட்டே அடங்கி இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்து பயன்படுத்திட்டு வரும்போது நம்ம இந்த ஹெல்த்தி ரெசிபீஸுக்கு நம்ம பழகிடுவோம். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் போட்ட ரெசிபீஸை நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா வந்துச்சுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்டில் கொஞ்சம் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஃப்யூச்சர்லேயும் இந்த மாதிரி நல்ல நல்ல ரெசிபீஸை தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். உங்கள் சப்போர்ட்டும் கட்டாயம் எனக்கு வேணும். நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி.